வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சார்ல்ஸ் டிக்கன்ஸ் எழுதின ஹார்ட் டைம்ஸ் இந்த நாவலுடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த கதை ஒரு கற்பனையான ஒரு இண்டஸ்ட்ரியல் சிட்டி, அதில் நடக்கிற மாதிரி தான் எழுதியிருக்காரு. இது நார்தர்ன் இங்கிலாந்து இருக்குது. இந்த சிட்டியோட பேர் காக்டவுன். அங்கே ரொம்ப பெரிய பணக்கார மர்ச்சண்ட்டாக இருக்கிறவர் தாமஸ் கிராண்ட்ரிட். அவர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவருக்குன்னு சில ஃபிலாசபி இருக்குது. அது ரொம்ப ரேஷ்னலாக ஃபேக்ட் பேஸ்டாக இருக்கும். அதாவது நமக்கு இப்போவே ஆதாயம் கிடைக்கக்கூடிய விஷயங்களை நம்ம உடனே செஞ்சணுன்றது அந்த ஃபிலாசபியில் ஒன்று. அந்த ஃபிலாசபியை ப்ரொமோட் பண்ணுறதுல அவர் நேரத்தை செலவழிக்கிறாரு. அவர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை பற்றி லெக்சர் பண்ணுறாரு. அவருடைய பசங்களான டாம் அண்ட் லவ்சியாவுக்கும் இதையே நம்ப வைக்கிறாரு. இப்போ உனக்கு நான் இது நல்லதுக்கு செய்தா, அப்போது நம்ம உடனே அதை செய்யணும். அதில் வரக்கூடிய லாப நஷ்டம்லாம் நம்ம யோசிக்கக்கூடாது. நம்ம அதில் ஆதாயம் வருதுன்றதுனால அது லாபம்னு தான் நினச்சிக்கணும் அப்படின்றது தான் அவர் சொல்லக்கூடிய அந்த ஃபிலாசபி. அவர் இந்த மாதிரி கற்பனை உலகத்தெலாம் இருக்காதீங்க, இது அப்படி இப்படின்லாம் எட்டாவது தூரத்துக்குலாம் ஆசைப்படாதீங்க அப்படின்லாம் சொல்லி வளர்க்குறாரு. அவர் அவருடைய ஸ்கூல்லையும் ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காரு. அங்கேயும் அதே ஐடியாவை தான் அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டுருக்காரு. அதே சமயத்தில் அந்த ஸ்கூலில் இப்போ சேரிட்டின்னு ஏதாவது ஒன்று செய்யணும் இல்லையா, அதுக்காக அங்கே ஒரு லோக்கல் கேர்ள், அவள் பேர் சிசிலியா ஜூப், எல்லோரும் அவளை சிசின்னு கூப்பிடுவாங்க, அவளுக்கு ஸ்காலர்ஷிப் தராங்க. இந்த சிசியோடைய அப்பா சர்க்கஸில் வேலை செய்கிறாரு. அவர் சிசியை கைவிட்டுட்டு போயிட்டாரு. கிராண்ட் கிரிடும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் சிசியோடைய அவளுடைய அந்த உலகத்தை பற்றின வியூஸு, வாழ்க்கை எப்படி வாழணும்னு நினைக்கிறதெல்லாம் அவள் சொல்லும் போது அவளை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதே சமயத்தில் கிராண்ட் கிரிட்டுக்கு லவ்சியா, டாம் தவிர இன்னும் 3 குழந்தைங்க இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வயசு வித்தியாசம் ரொம்ப அதிகம். இந்த 3 குழந்தைங்களும் ரொம்ப சின்ன குழந்தைங்க. அவங்க பேர் ஆடம் ஸ்மித், மால்தஸ், ஜீனா. கிராண்ட் கிரிட்டோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா ஜோசியா பவுண்டர்பை. இவருக்குன்னு எந்த விதமான சென்டிமெண்ட்லாம் கிடையாது. அவருக்குன்னு ஒரு மில் இருக்குது. அவர் அப்பப்போ அவரோட குழந்தை பருவத்தை பற்றியெல்லாம் நிறைய கதைகள்லாம் சொல்லுவார். இது மூலமாக தான் நான் இவ்வளோ பெரிய பணக்காரராக ஆனேன் அப்படின்லாம் சொல்லும் போது எல்லாருக்குமே ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே இப்போ பணக்காரராக இருக்கார் அப்படின்ற எண்ணம் எல்லார் மனசுலையும் இருக்குது. அதனால் அவர் மேலே ஒரு மரியாதையும் ஒரு பயம்லாம் இருக்குது. இப்போ இவங்க கிராண்டடும் சரி, பவுண்டர்பையும் சரி, பயக்கும் சரி, சிசியை பார்க்கும்போது அவள் பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது என்ன இந்த பொண்ணு வேண்டாம், ஸ்கூல் விட்டு தூக்கிடலாம், ஏன்னா இவ பேசுகிறதெல்லாம் பார்த்து மற்ற பசங்களாம் மாறிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க அப்பா அவளை கைவிட்டு போயிட்டாரு, அவளுக்கு இப்போ யாருமே இல்லைன்னு நினைக்கும் போது சரி இவளை ஸ்கூலை விட்டு எடுத்துட்டா அவள் கஷ்டப்படுவா, என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது தான் கிராண்ட் கிரிட் சிசிக்கிட்ட 2 ஆப்ஷன்ஸ் தராரு. ஒன்று, நீ போய் இந்த சர்க்கஸ் மேனேஜரான மிஸ்டர் ஸ்லரி கிட்ட வேலைக்கு போ, இல்லை படிப்பை தொடர்ந்துக்கிட்டே என்னுடைய மனைவியான மிஸ்ஸஸ் கிராட் கிரிண்டுக்கு, ஏன்னா 3 சின்ன குழந்தைங்க வீட்டில் இருக்கிறதுனால அவங்களுக்கு வீட்டில் உதவியாயிரு அப்படின்னு சொல்லும் போது சிசி சரி நான் படிச்சுக்கிட்டே உங்கள் மனைவிக்கும் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்லேயே தங்கிட்டு அவங்களோட அவங்க மிஸ்ஸஸ் கிராண்ட் கிரிட்டுக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. லவ்சியாவுக்கும் டாமுக்கும் அவங்க ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. இவங்க யாருக்குமே கிராண்ட் கிரிட்டோட அந்த ஸ்ட்ரிக்ட் ஐடியாஸு, டீச்சிங் மெத்தட்ஸ் எதுவுமே பிடிக்கல. அதே சமயத்தில் இங்கே பவுண்டர்பை மில்ல அங்கே இருக்கிற வேலை செய்கிறவங்களெல்லாம் ஹேண்ட்ஸு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது ஒர்க்கர்ஸை ஹேண்ட்ஸுன்னு கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு நடுவில் ஸ்டீஃபன் பிளாக்பூல்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு நாள் வீட்டுக்கு வரும்போது தான் தெரியுது அவரை விட்டு பிரிஞ்சு போன ஒரு மனைவி, அவங்க ஒரு பயங்கரமான ஆல்கஹாலிக், அவங்க திரும்பி வந்துட்டாங்க, முன்ன பின்ன சொல்லாமலே வந்துட்டாங்க. பிளாக்போர்ட் என்ன நினச்சிருந்தாருன்னா, சரி மனைவி நம்மளை விட்டு போயிட்டாங்க, அதனால் அதை சொல்லி அவங்களை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அவரோட நண்பரான ரேச்சலை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்துருக்காரு. ஆனால் இப்போ மனைவி திரும்பி வந்துட்டதுனால அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி மனைவி எப்படியாவது டிவோர்ஸ் பண்ணிடலாம், விவாகரத்து பண்ணிடலான்னு சொல்லிட்டு பவுண்டர்பை கிட்ட போய் கேட்குறாரு. கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, டிவோர்ஸ் பண்ணோன்னா அதுக்கு நிறைய பணம்லாம் வேணும், ஏன்னா செலவு பண்ண வேண்டிய விஷயம்லாம் நிறையா இருக்குதுன்னு சொல்லும் போது பிளாக்பூலுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. இது என்னடா இது, ஒரு டிவோர்ஸ் பண்ணனா கூட பணம் இருந்தால் தான் பண்ண முடியுமா, என்னால் அப்போ என் மனைவி டிவோர்ஸே பண்ண முடியாதா அப்படின்னும் போது பவுண்டர்பை அவரை கிண்டல் பண்ணி அனுப்பிச்சிடுறாரு. ஆமாம் இதுதான் சமுதாயத்தில் நடக்கூடியது அப்படின்னு சொல்லி. இப்போ என்ன பண்ணிடுறாருன்னா, அவர் வெளியில் வரும்போது அவர் எதிர்க்க ஒரு வயசான ஒரு பெண்மணி வராங்க. அவங்க வருஷம் வருஷம் காக்டவுனுக்கு வருவாங்க. அவங்க பவுண்டர்பையை பற்றி ரொம்ப விசாரிக்கிறாங்க. ஆனால் அவங்க யாருன்றதோ இல்லை பவுண்டர்பைக்கும் அவங்களுக்கு என்ன தொடர்பு இருக்குன்றதோ சொல்ல மாட்டேன்றாங்க. இங்கே பிளாக்பூல் வீட்டுக்கு வரும்போது பார்த்தா அவருடைய ஃப்ரெண்டான ரேச்சல் அவர் மனைவியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
அவளை எப்படியாவது வந்து ஆல்கஹாலிக் இதுலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்துடணும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது பிளாக் பூல் பார்க்குறாரு. அவள் வந்து பக்கத்தில் ஒரு பாட்டில் இருக்குது. ஓ, இது வந்து ஆல்கஹால் போல இருக்குன்னு நினச்சிட்டு அவர் மனைவி எடுத்து அதை குடிக்கிறத பார்க்குறாரு. இப்போ அந்த மருந்து முழுசாக குடிச்சிட்டாங்கன்னா அது வந்து அவங்கள சாகடிச்சிடும், அவங்க உயிர் போயிடும். இது தெரியுது அவருக்கு. ஆனால் போய் அவர் மனைவியை தடுக்கிறதுக்கு அவருக்கு மனசு இல்லை. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கார். அவள் முழுசாக குடிச்சிட்டு செத்துட்டா நமக்கு டிவோர்ஸ் பண்ணுற வேலை இல்லையேன்ற எண்ணம் அவர் மனசில் ஓடுது. ஆனால் ரேச்சல் டக்குன்னு எழுந்துட்டு இதை பார்த்துட்டு வச்சுட்டோன்னு சொல்லிட்டு அந்த மருந்து பாட்டில் எடுத்து வச்சிடுறாங்க. அப்போ தான் அவருக்கு வந்து தோணுது, நம்ம எந்த அளவுக்கு போயிட்டோம், நமக்கு ஒரு டிவோர்ஸ் வேணும் ஆனால் சேர்த்துக்கு பணம் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது இந்த மருந்தை குடித்தா அவள் இறந்துருவான்னு தெரிஞ்சால் கூட நம்ம தடுக்காமல் பார்த்துருந்துருக்கோமே, அப்போ நம்ம எப்படி ஆகிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு சரி வேண்டாம், இந்த திருமணத்தில் நம்ம அப்படியே வாழ்ந்துடலாம், வேறு எந்த எண்ணமும் நமக்கு வேணாம் அப்படின்னு முடிவில் அவர் வந்து மாறிக்கிறாரு. அப்படியே வருஷம் ஓடுது. சிசி வந்து கிராண்ட்கிட்ஸ் ஹவுஸ்லேயே வந்து சின்ன பசங்களை வளர்க்குறதுல உதவி செஞ்சுனே இருக்காங்க. ஒரு நாள் கிராண்ட்கிட் வந்து அவரோட பொண்ணு லவ்சியாவை கூப்பிட்றாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, பவுண்டரி பாய் அவர் வந்து உன்னை திருமணம் பண்ணிக்க விரும்புகிறாருன்னு சொல்கிறாரு. இப்போ லவ்சியாவுக்கும் பவுண்டரி பாய்க்கும் 30 வயசு வித்தியாசம். பவுண்டரி பாய் வந்து லவ்சியாவோட 30 வயசு பெரியவர். ஆனால் கிராண்ட்கிட்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து சொல்கிறாரு. நிறையா வயசு வித்தியாசத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களாம் எவ்வளோ நல்லாலாம் இருந்திருக்காங்க அப்படின்றத எடுத்து சொல்கிறாரு. லவ்சியாவுக்கு அதில் விருப்பம் இல்லை, ஆனால் தெரியும் அவங்க அப்பா எப்படியும் அவளை வந்து கம்பல் பண்ணி திருமணம் பண்ணி வச்சுருவாருன்னு. அதனால் அவள் வந்து சரின்னு ஒத்துக்கிறான். அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்புறம் ஹனிமூனுக்கு லயோனுக்கு போகிறாங்க. அங்கே போகும்போது பவுண்டரி பாய் வந்து அங்கே இருக்கக்கூடிய நியூ ஃப்ரெஞ்ச் ப்ரொடக்ஷன் டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து அவருடைய ஊரில் சேர்த்துக்காக அதை கற்றுக்கிறதுல அவர் ரொம்ப ஆர்வமாக இருக்கார். அதே சமயத்தில் ஜேம்ஸ் ஹார்த்ஹவுஸ்னு ஒரு இளைஞர் வந்து அவர் நிறைய வேலைங்கள்லாம் பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. அவருக்கு ஏற்ற ப்ரொஃபஷனாக அவருக்கு எல்லா தகுதியும் இருந்தும் அவருக்கு எந்த விருப்பமான தொழில் இருக்கோ அது அவருக்கு கிடைக்கவே இல்லை. அதனால் அவர் காக்டவுனுக்கு வராரு. வந்துட்டு கிராண்ட்கிரண்டை வந்து பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ போய் பவுண்டரி பாயை பாரு, ஏன்னா அவர்கிட்ட ஒரு மில் இருக்குது, உனக்கு அங்கே கிடைக்கும்னு சொல்கிறாரு. அதனால் அவர் பவுண்டரி பாயை பார்க்க வர்றாரு. ஆனால் என்ன ஆகிடுதுன்னா, பவுண்டரி பாய் பேசுகிறது சொல்கிறதெல்லாம் அவருக்கு ரொம்ப டல்லாக இருக்குது. தேவையில்லாத கதையெல்லாம் சொல்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அங்கே லவ்சியாவை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப பிடிச்சிடுது. பார்த்த உடனே அவள் மேலே அவருக்கு வந்து காதல் வந்துடுது. ஆனால் அவள் வந்து திருமண வாழ்க்கையில் சந்தோஷமாக இல்லாதனால அவள் ரொம்ப டல்லாக இருக்கா. அதே சமயத்தில் டாம், அதாவது லவ்சியாவுடைய சகோதரனான டாம் வந்து பவுண்டரி பாய் கிட்ட தான் வேலை செஞ்சுட்டுருக்காரு. அவருக்கும் அந்த வேலை பிடிக்கவே இல்லை. அதனால் அதில் ஒரு ஃபோக்கஸ் இல்லாமல், ஒரு பிணைப்பு இல்லாமல் பணம் நிறையா பண்ணணும், அது எப்படி செய்கிறது அப்படின்றதே பார்த்துட்டுருக்காரு. அதே சமயத்தில் பவுண்டரி பாய் வந்து சரின்னு சொல்லிட்டு ஹார்த்ஹவுஸை வந்து வேலைக்கு எடுத்துக்கிறாரு. டாமுக்கு அவர் ரொம்ப பிடிச்சிடுது. ஆனால் ஹார்த்ஹவுஸ்க்கு என்னவோ தெரியல, டாமை பிடிக்கவே இல்லை. ஆனால் அவருக்கு வந்து தெரிஞ்சிடுது, ஓ டாம் தான் வந்து லவ்சியாவை தானே அவர் விரும்புகிறாரு, அவருடைய சகோதரர்னு. ஆனால் என்னவோ தெரியல, அவருக்கு வந்து டாமை பிடிக்கல. அதே சமயத்தில் அவருக்கு இன்னொரு விஷயமும் தெரிய வருது. அதாவது லவ்சியாவை வந்து பவுண்டரி பாயை திருமணம் செய்கிறதுக்கு டாமும் வந்து வற்புறுத்தி இருக்காரு. ஏன்னா வந்து அவருக்கு நிறைய கடன் இருந்திருக்கு. அவர் வந்து சூதாட்டத்தில் நிறைய கடனாக இருந்திருக்காரு. அந்த பணத்தெல்லாம் திரும்பி கொடுக்கறதுக்கு பவுண்டரி பாயை வந்து லவ்சியா திருமணம் பண்ணிக்கிட்டால் அவருக்கு பணம் கிடைக்கும் அப்படின்றதுனால அவங்க சிஸ்டரை வந்து லவ்சியா வந்து அவர் வந்து வற்புறுத்தி இருக்காரு. அதனாலேயும் லவ்சியா வந்து பவுண்டரி பாயை 30 வயசு வித்தியாசம் இருந்தாலும் திருமணம் பண்ணுறதுக்கு ஒத்துந்துருக்காங்க. இப்போ வந்து இந்த மில்லில் இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ்லாம் அவங்க ஹேண்ட்ஸ் தானே, அவங்கெல்லாம் வந்து ஒரு யூனியன் மீட்டிங்கில் சேர்றாங்க. அப்போ வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி இங்கே இருக்கிற வேலை செய்கிற கண்டிஷன்ஸ்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது, இதனால் நம்ம ரொம்ப பாதிக்கப்படுவோம், அதனால் நம்ம ஸ்ட்ரைக் பண்ணணும் அப்படின்னும் போது பிளாக் பூல் என்ன சொல்லிடுறாருன்னா, இல்லை நான் வந்து இந்த ஸ்ட்ரைக்கில் வந்து கலந்துக்க மாட்டேன் அப்படின்றாரு. அதனால் எல்லாரும் அவரை வந்து ஒதுக்கி வச்சுறாங்க. இப்போ பவுண்டரி பாய் வந்து பிளாக் பூலை கூப்பிட்டுட்டு ஏன் இந்த ஒர்க்கர்ஸ்லாம் இந்த மாதிரிலாம் செய்கிறாங்கன்னு கேட்கும் போது அவனால் சரியாக பதில் சொல்லவே முடியல. அதனால் பவுண்டரி பாய் என்ன பண்ணிடுறாருன்னா அவனை வேலையை விட்டு நிறுத்திடுறாரு. இங்கே லவ்சியாவுக்கும் டாமுக்கும் பிளாக் பூலை பார்த்தா பாவமாக இருக்குது. அதனால் அவங்க கொஞ்சம் பணம் எடுத்துகிட்டு போய் அவரை பார்க்குறாங்க. இப்போ டாம் வந்து பிளாக் பூலுக்கு வந்து வச்சு ஒரு பிளான் போடுறான். அதாவது அவனை வச்சு அவன் பேரை வச்சு நம்ம எதாவது செய்யலான்னு. அது என்னன்னா, கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா பவுண்டரி பாயோட பேங்க் வந்து திருடு போயிடுது. அந்த பேங்க்கில் இருக்கிற பணம்லாம் திருடு போயிடுது. பிளாக் பூல் என்ன நினைக்கிறாருன்னா, யாருன்னா காக்டவுனை விட்டு அவன் ஓடி போனதுனால அவன் மேலே தான் வந்து சந்தேகப்படுறாரு.
ஆனால் ஹவுத் ஹவுஸ் என்ன சொல்கிறாருன்னா, இதே சமயத்தில் போய் லவ்சியா கிட்ட நான் உன்னை விரும்புகிறேன், நம்ம 2 பேரும் திருமணம் பண்ணிக்கலாம், வேறு எங்கேயாவது போயிடலாம் அப்படின் போது அவள் வேண்டாம் அப்படி சொல்லிடுறா. அதே சமயத்தில் அவங்க வீட்டில் வேலை செய்கிற மிஸ்ஸஸ் பாசிட்டுக்கு வந்து லவ்சியா மேலே ஒரு சந்தேகம். ஒருவேளை ஹவுத் ஹவுஸும் லவ்சியாவும் ஒரு உறவில் இருக்காங்களோ அப்படின்னு. அப்போ லவ்சியா வந்து அவங்க அப்பா போய் பார்த்துட்டு சொல்கிறா, இந்த மாதிரி வந்து நீ உன்னோட ஃபிலாசபியால் என்னோடய வாழ்க்கையை பாழ் பண்ணிட்ட, நான் சந்தோஷமாகவே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேயே மயக்கடிச்சு விழுந்துடுறா. அதே சமயத்தில் மிஸ்ஸஸ் பாசிட் வந்து பவுண்டர் பை கிட்ட அவரோட சந்தேகத்தை சொல்கிறாரு. அதனால் பவுண்டர் பை போய் லவ்சியாவை பார்க்க போகிறாரு. அங்கே உடம்பு சரியில்லாம படுத்துன்னு இருக்கா. அப்போ வந்து கிராண்ட் ரீட் வந்து சொல்கிறார், இந்த பாரு ஹவுத் ஹவுஸ் வந்து அவளை விரும்புகிறேன்னு சொன்னால் கூட அவள் இல்லை, நான் திருமணமானவ, எனக்கு வந்து வேறு எந்த எண்ணமும் இல்லை அப்படி சொல்லி மறுத்து இருக்கா, இப்போ உடம்பு சரியில்லாமல் இருக்கா அப்படின்லாம் எடுத்து சொல்கிறாரு. ஆனால் பவுண்டர் பைக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ லவ்சியா உடனே திரும்பி என் வீட்டுக்கு வரலன்னா நான் அவளை டிவோர்ஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. ஆனால் வந்து லவ்சியா வந்து திரும்பி வீட்டுக்கு போகல. இங்கே சிசி வந்து ஹவுத் ஹவுஸ் கிட்ட சொல்கிறாரு, நீ வந்து காக்டவுன் விட்டு ஓடி போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் ரேச்சலும் வந்து பிளாக்பூல் எந்த தப்பும் செய்யலை, அவன் நல்லவன் அப்படின்றத ப்ரூவ் பண்ண பார்க்குறான். அவள் வந்து பவுண்டர் பை கிட்ட சொல்கிறா, அன்றைக்கி வந்து டாமும் லவ்சியாவும் பிளாக்பூலில் பார்க்குறதுக்கு அந்த ராத்திரி வந்திருந்தாங்க, அது திருட்டு நடக்கிறதுக்கு முன்னாடி தான் அவங்க வந்திருந்தாங்க, அதனால் பிளாக்பூல் இந்த தப்பை செய்யலைன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்றத சொல்கிறா. அதே மாதிரி மிஸ்ஸஸ் பாசெட்டும் வந்து அவங்களே ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அவங்க அப்போ தான் கண்டுபிடிக்கிறாங்க, இந்த வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர அந்த வயசான பெண்மணி யாருன்னா பவுண்டர் பையோட அம்மா. அவன் சொன்ன கதைகள்லாம் வந்து தப்பு, அதாவது பொய் கதைகள்லாம் அவன் சொல்லியிருக்கான். அவள் வந்து அவரை நல்லா தான் வளர்த்துருக்காங்க, கஷ்டம்லாம் படுத்தலை சின்ன வயசில். அதே சமயத்தில் அவங்க மூலமாக தான் வந்து அவருக்கு இவ்வளோ பணமும் வந்திருக்கு. அதெல்லாம் வந்து உண்மை தெரிஞ்ச உடனே, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உடனே பவுண்டர் பைக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அதே சமயத்தில் பிளாக்பூல் வந்து காக்டவுனுக்கு திரும்பி வர பார்க்குறாரு. ஆனால் அவர் ஒரு மைண்ட் ஷாஃப்டில் கீழே விழுந்துறாரு. ரேச்சலும் சிசியும் அவரை காப்பாற்றுறாங்க. இருந்தாலும் அவர் வந்து இறந்துடுறாரு. அவர் உயிரை காப்பாற்ற முடியல. ஆனால் அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி கூட சொல்கிறாரு, நான் எந்த தப்பும் செய்யலை, நான் பணத்தை எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்துடுறாரு. இப்போ லவ்சியாக்கும் சிசிக்கும் டாம் மேலே தான் சந்தேகம் வருது. ஒருவேளை அவன் பணத்தை எடுத்துகிட்டு அந்த படியை பிளாக் பூல் மேலே போட்டானோ அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் வருது. அதே சமயத்தில் சிசி தான் வந்து டாமை வந்து மிஸ்டர் ஸ்லரியோட சர்க்கஸ்லேருந்து வெளியில் வரத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா. ஏன்னா வந்து அவங்க வந்து அவனை பார்த்துருக்காங்க சர்க்கஸில் வந்து அவன் வேலை செய்கிறது. அதே சமயத்தில் கிராண்ட் கிரிட்டுக்கிட்டும் ஸ்லரியும் வந்து அவனோட சேர்ந்து அவன் ஊரை விட்டு போகிறதுக்கு வந்து வழி செய்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச உடனே பவுண்டர் பைக்கு கோவம் வந்துடுது. அவர் வந்து மிஸ்ஸஸ் பாசிட்டை வேலையை விட்டு எடுத்துகிறாரு. இப்போ கிராண்ட் கிரிட் வந்து ஒரு புதுசான கிறிஸ்டின் ஃபிலாசபி எடுத்துக்கிறாரு. அவர் வந்து பிளாக்பூலை வந்து மன்னிக்கிறது மூலமாக அதை ஆரம்பிக்கிறாரு. அதே சமயத்தில் டாம் வந்து வீட்டை விட்டு ரொம்ப தூரம் போயிடுறான். ஆனால் வந்து இறந்துடுறான். இங்கே லவ்சியாவுக்கும் வயசாகிடுது. ஆனால் அவள் யாரையும் திருமணம் பண்ணாமல் அப்படியே தான் வாழ்ந்துட்டுருக்கான். சிசி திருமணம் பண்ணிக்கிறான். அவளுக்கும் குழந்தைங்களாம் பிறக்குது. அந்த குழந்தைங்கள அவளுடைய ஃபேன்சிஃபுல் வியூ, வாழ்க்கைனா இப்படி எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி வியூவோடைய அவள் வளர்க்குறான். இதோட கதை வந்து முடியுது. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.